ஹே டேஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா பிளாக். எனக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 7:15 7:30 மணிக்கு அப்படிங்கிறது தான் கிளம்புனேன். காட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ரெகுலராக போகிறப்ப பார்த்தீங்கன்னா வேலை இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு 4-5 பேர் கூப்பிட்டு பார்த்தேன். கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெயிட் பண்ண, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண அப்படின்னாங்க. என்னடா அப்படியே போயிட்டு இருக்கு, நீ பொழப்பு அப்படித்தான் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கூப்பிட்டு வேலைக்கு வரையா அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டேன். காட்டுக்கு வரவும் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 8:30 மணி ஆச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வழக்கம் போல் பசி இறக்கி காய உரிக்கலான்னு உரிச்சேன். அப்புறம் பேசிட்டு இருந்தேன். உரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களும் பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் 4-5 மாதத்துக்கு இதே மாதிரி தான் வேலை சிரமமாக போகும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்புறம் என்ன காரணம் அப்படின்னு அவங்க பேசுறது கொஞ்சம் நானும் நோட் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க சொல்கிறப்ப தெரிஞ்சு மழை பார்த்தீங்கன்னா பேஞ்சு, மழை பேஞ்சு அப்புறம் வெயில் அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மழையை விட வெயில் ஜாஸ்தி அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மரத்தில் குரம்பு நிற்கல. அதனால் பார்த்தீங்கன்னா காய் வந்து மரங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. நாங்கள் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு போன சைடில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காய் இருக்கிற மாதிரியும், அப்புறம் நான் எங்கள் ஏரியை சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரத்தில் காய் இல்லாத மாதிரியும் பேசிகிட்டு இருந்தாங்க. இதுதான் காரணம் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அப்போ கொஞ்சம் எனக்கு பயமும் பிடிச்சிச்சு. இந்த ஒரு 2 வாரத்துக்கே வேலையெல்லாம் ரொம்ப சிரமமாயிடுச்சு. ரொம்பவே சிரமப்பட்டோம். இன்னும் 4-5 மாதத்துக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மணி பார்த்தீங்கன்னா 9:50 ஆச்சு. 9:50 பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். 8:30 மணிக்கு தான் காட்டுக்கு வந்தோம். வந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு மணி 10 போதும் அப்படின்னாங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசுவல் நல்லா இருக்குது. விருங்க சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து காட்டுறேன். காலையில் வரும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ வெயில் அடிக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு டைம் பார்க்கலாம். இப்போதான் சாப்பிட்டு வந்துச்சுட்டு வந்தேன். சுற்றி பார்த்தீங்கன்னா இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு வீடியோ காட்டலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த இடம். நல்லா இருக்குங்களா? வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. காலையில் வரும்போது நல்லா இருந்துச்சு. சுற்றியும் மழையாக தான் இருக்குது. எங்கள் வேலையும் பார்த்தீங்கன்னா ஆலியார் பக்கம் வந்துட்டோம். இன்றைக்கி வேலை கொஞ்சம் லாங்கு தாங்க இன்றைக்கி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியா வீடியோ எடுக்க முடியலைங்க. சின்ன சின்ன கிளிப்பாக தான் எடுத்து மேட்ச் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேக்ரவுண்டு தான் வாய்ஸ் கொடுக்குறேன். அங்கே சரியாக என்னால் பேச முடியல. அதுவும் பார்த்தீங்கன்னா வேலை சரியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வேலையை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஒரு வேலை மாதிரி அமைஞ்சிருச்சு. சரி ரெண்டையும் பார்க்கலாம் அப்படிங்கிறத சரி வீடியோ எடுத்துக்கலாம், வீட்டில் போய் வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இன்னைக்கு வீட்டில் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு வீடியோ நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல. லைவாக அங்கே பேசும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது காட்டும்போது நல்லா வீடியோ வியூஸ் போச்சு ஓரளவுக்கு. இது எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வீடியோ கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி வேறு பப்பு உரிச்சுங்க. உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து காய் எண்ணெய் விட்டு அப்புறம் மட்டை போட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு முடிஞ்சதுக்கு வேலைக்கு போனால் வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்யூ.